ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வெளியே போகிறோம். எங்கே போகிறோன்னா பாரிஸ் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாரிஸ்க்கு போய் நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணு. பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். ஃப்ரெஷ் க்ரீம் கேளடா, நீ ஃப்ரெஷ் க்ரீம் கொன்றுவேன். நீ தான் வாங்கு. எதுக்கு பாஸ்தா ரெண்டு செருப்பு இன்னைக்கு தான் வந்துச்சு. செருப்பு வாங்க தான் நீ வந்திருப்பேன்னு. இங்க பாரு மம்மி, நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. இது சாரீஸ் கட்டினால எவ்வளோ? 499. ஆனா ரொம்ப லூஸா இருக்கு, போட்டு போட்டு பெருசாக்கி வச்சிருக்காங்க. வெறும் இது ஒரு பீஸ் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. கல் வச்சு செருப்பா இல்லைங்க. எவ்வளோ பாப்பா இது? தெரியல. அது போட்டிருக்கே ரேட் அதுலயே 499. ரொம்ப சாஃப்டா இருக்கணும். இந்த மாதிரி கம்மியில கூட இருக்குமே. இந்த இது நல்லா இருக்கு. கால்ல போட்டு பாரு. கீழே வை. கால்ல போட. இங்க உள்ள கால்ல இறங்குது. நல்லா இருக்கு. நீங்க அது உடைய போடுவாங்க. சும்மா செக். நல்லா இருக்கு. அதான் சொல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா, செமையா இருக்குமா. சூப்பரா இருக்கு. எல்லா பேக்குமே செமையா இருக்கு. ஆனா எல்லாமே 1000 ரூபாய் வரும். செமையா இருக்குமா, டீசெண்டா இருக்கு. இது டீசெண்டா இருக்கு. 1100. இது நல்லா இருக்கு. 50யா டீசெண்டா. போட்டு நல்லா இருக்கு. டீசெண்டா நீ எங்கடி போற? என்னதாண்டி? பாப்கார்ன் வேணவே வேணாப்பா. இங்க வேணாப்பா, வெளியே சாப்பிட்டுக்கலாம். டிஷ்வாஷ் லிக்விட் ஊத்துறாங்கல்ல வெட்டியில, வாங்கி பார்ப்போம். எப்பவுமே பாத்திரங்கள் தானே வாங்குவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம். நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஆனால் மற்ற கடையில் தண்ணி கலப்பாங்க. இது நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? 5 வருஷம் வாஷிங் லிக்விட், துணி துவைக்கிறது எல்லாம்.
டிராஃபிக் வெயில் வேறு அதிகமாக இருக்குது. அது மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கு போல பயங்கர டிராஃபிக். அங்கிருந்து ஆவடியிலேருந்து கிளம்புனதுலேருந்து செம்ம டிராஃபிக் தான் இருக்குது எந்த சைடு பார்த்தாலும். பயங்கர கொஞ்சம் ஆச்சு மழை ஏப்ரல் மாதம் அடிக்கிறான் மயில் அடிக்குது. பசியில் கேர் ஆகிட்டு பிரெட் ஆம்லேட் சொல்லியிருக்கோம். யாருக்கும் பேசவே முடியல, தொண்டெல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னே தெரியல. ஒரு ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு, அதாவது 1.5 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் சில்லுன்னு கொஞ்சம் குடிச்சிருக்கேன். என்ன ஆகுது நைட்டு தெரியல. நான் முடியவே இல்லை. ஐயோ வெயில் ரொம்ப குடிச்சது இருமல். என்ன ஆக போகுது, ஏற்கனவே கோல்டு சரியே ஆகலை, வெயில் முடியல. என்னடி காமெடியாக இருக்கம்மா. காமெடியாக தான் இருக்கேன். என்ன பண்ண முடியல, எனக்கு கொய்யின்னு ஆயிடுச்சு. செம்ம வெயில். ஐயோ ஐயோப்பா மழை பெய்யுமா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஐயோ மழை பெய்யுதே வெறுப்பாக இருக்கேன். நைந்தேன்னு வெளியே வந்தால் முடியல, மழை பெய்யுமா அப்படின்றது. ஏதோ 3 நாளாக துணி கொஞ்சம் நல்லா காய வச்சு துவச்சி எல்லாத்தையும் போட்டோம். முடிஞ்சிச்சு. இப்போ வெயில் தாங்க முடியல. ஏம்மா பசி தாங்க முடியல. இன்னும் டாடி சீக்கிரம் எடுத்துட்டு வருவாங்க. டேடியை செய்கிறாங்க, அவங்க செய்தாங்கல்ல. ஃபர்ஸ்ட்டு நான் சாப்பிட்றேன், நீ எடுத்து சாப்பிட்டேன். காலையில் சாப்பிட்டீங்கள? ஐயோ சாப்பிட்டேனா? எனக்கு கேர இதுடி. எங்களுக்கு மட்டும் என்ன சில்லுன்னு இருக்கா? போதும் இதுதான் வேணான்றது. அதான் ஆசைப்பட்டது. டேடி எனக்குலாம் சைடில் ஊற்றி ஏற்றுனுவாங்க டேடி. மயோ கேட்டா எப்படி எடுத்துன்னு தராரு. நான் தான் உன்னை இங்கேருந்து சொன்ன மயோ போட சொல்லுப்பா. கத்த முடியும். நான் போடலை தான், உள்ளெல்லாம் இல்லை, மேலேயும் இல்லை உள்ளேயும் இல்லை, சுத்தமாக இல்லை. இங்கே பாரு காமியாத எங்கப்பா உள்ளலாம் இருக்கு மயோ. எங்கேயுமே இல்லை. புதினாவும் அவ்வளோ இல்லை. என்னத்த பண்றது நம்ம. திருப்பி கிட்ட காமிச்சுட்டு இருக்க. நான் எங்கம்மா கிட்ட காமிச்சேன்? ரொம்ப பண்ணுவேன். உன்னை காமிக்கிறேன் அப்ப தெரியும். கட் பண்ணிடுவா. நான் சொல்லிட்டேன். உனக்கு மட்டும் மைனஸ் வச்சுருக்கான். ரொம்ப நல்லா வச்சிருக்கேன். பச்சை தண்ணிடி இது இவனை செய்ய தெரியாது பொழுது மைனஸ். நம்ம வீட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீ எப்படி இருக்கு பாரு. நம்ம வீட்டில் செய்து செம்ம டேஸ்டாக இருக்கும். இது வேஸ்ட்டு. நீ சாப்பிடலையா? நீ சாப்பிடலையா மாமா? ஏன் உனக்கு மட்டும் பசிக்கலையா? சாப்பிடுப்பா. உனக்கு மட்டும் இல்ல. நல்லா இருக்கு ஸ்வேதா. அதான் என்னால் தூக்கி காமிக்க முடியலன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதான் 10 லிட்ரு இது 5 லிட்டரா பாத்திர கழுவு லிக்விடு. இது வந்து வாஷிங் லிக்விடு. இது கம்ஃபோர்ட்டு பூஜை பாத்திரத்துக்கு. இதுதான் ஃப்ரிட்ஜ். ஏண்டி கத்துற? போடா. இப்போ வந்து காலையிலேருந்து நாங்கள் போய் என்னென்ன வாங்கின்னு வந்தோம்னு சொல்லி டிமார்ட்டில் காமிக்கிறேன். தேவி நீமா இவங்க வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே இருந்துட்டாங்க. வீட்டில் இருந்துட்டு இப்போ தான் கூப்பிட்டு வந்தோம். செம்ம டயர்டாகி எப்படி இருக்க. இன்ட்ரோவே நான் போகும்போது கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொடுத்தேன் நான் இன்ட்ரோவே. சரி வந்துட்டு வாங்கிட்டு சரி என்னன்னு காமிக்கிறேன். எங்க அந்த மிரர் காணோம். கண்ணாடி இங்க வச்சு போனே யார் எடுத்தா எங்கன்னு தெரியல. தூக்கி போட்டாரா? நான் எங்க எங்க வச்சான்னு தெரியல.
ஓகே. அப்புறம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பிடிக்கும் அந்த நெத்திலி கருவாடு. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு என் பொண்ணுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த நெத்திலி கருவாடு. இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது க்ளீன் பண்ணணும், அது அம்மாவோட பொறுப்பு. கால் கிலோவா? 1/4 கிலோ 130 ரூபாய். 1 கிலோ 1 கிலோ அப்புறம் இங்க பாருங்க, சின்னதா ஒரு கூடை வாங்கினேன். எதுக்குன்னா இங்க நம்ம செடி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அங்க சுண்டக்காலாம் பறிக்கிறதுக்குலாம் நான் இங்க இருந்து கிண்ணக்கு போவேன். அதனால சரின்னு ஒரு சின்னதா கூடை வாங்கினேன். அப்புறம் நம்ம செடியில இருந்து பூவெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு தோட்டத்துக்காக வாங்கினேன். இது ரேட்டு வந்து 55 ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்குங்களா? இது வாங்கலாமா? தேவிமா, நீ என்னது உளுத்தம்பருப்பா? இந்த அம்மா வந்து இங்க நம்ம அம்மா வீட்டு எதுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நான் அடுத்த வாட்டி போனா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கதான் வந்து நான் இதை மட்டும் வாங்கினேன். சும்மா அம்மா கூட்டிட்டு வரும்போது இந்த அம்மா வாங்கினாங்க. இதுவும் ஏலக்காய் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா இது வந்து பனை வெல்லம் வந்து தூள், கருப்பட்டி தூள் வாங்கினாங்க. என்ன 116 ரூபாவா? 118 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிலதெல்லாம் நான் ரேட்டு தெரியும் சொல்லுவேன், இதெல்லாம் ரேட்டு தெரியாது. கூடயே இல்லை இந்த வாங்கி வண்டியா? ஆமா, செடியில சுண்டக்காய்லாம் பறிக்கலாம்ல. சொல்லும் சுண்டக்காய் பறிக்கிறது, பூவெல்லாம் பறிக்க தோட்டத்துல அப்படின்னா ஓகே வாங்கிட்டு வந்தேன்னா. அப்புறம் டிமார்ட்டுக்கு போனேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. டிமார்ட்ல வந்து நான் உள்ளெல்லாம் ரொம்ப வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க. நான் ஒரு சின்ன கிளிப்பு தான் எடுத்து போட்டிருப்பேன். டிமார்ட் ஷாப்பிங் என்னென்ன பண்ணேன்ட்டு மட்டும் காமிக்கிறேன். கிச்சன் டவல் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 4 இது வந்து 99 போட்டிருந்தாங்க. 99ட்டு போட்டிருந்தாங்க. அதனால 4 இது வாங்கினேன். நல்லா சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளாத்து 4 கலர் தெரியுதுங்களா? 4 கலர் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நல்லா சாஃப்டா. சரி, அதனால நான் இது வந்து 4 வாங்கினேன். அப்புறம் பசங்களுக்கு வந்து ஏன் அங்க போய் அழுதுட்டே இருக்க? மேக்ஸ், ஏன் அழுதுட்டே இருக்க நீ? சாமந்தி பாரியோ, அதுவும் காமிக்கணும். அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு. மேகி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று. அப்புறம் பசங்க வந்து இது மக்ரோனி செஞ்சு தர சொல்லிச்சிங்க. அப்புறம் ஒயிட் பாஸ்தாவும் ஒரு நாள் சிக்கன் இதில் செய்யலாம். அதனால இது மட்டும் 1 kgல 2 வாங்கினேன். 2 பாக்கெட் வாங்கினேன். 1 kg 2 kg இது வாங்கினேன். ஏன்னா நிறையலாம் வாங்கலை. அப்புறம் இவருக்கு வந்து நட்ஸு வாங்கினாரு. இதில் வந்து பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு, அப்புறம் கருப்பு திராட்சை இதெல்லாம் இருக்கும். இது ஒன்று வாங்கணும். அதெல்லாம் தெரியல, அவர் தானே வாங்கினாரு, கூட போக வேண்டியதானே. அப்புறம் தலைக்கு கிளிப்பு வாங்கினேன். 2 கிளிப்பு. இது வந்து 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது 2 இது வாங்கினேன். ஹேர் பேண்டு ஒன்று வாங்கினேன். இது 35 ரூபா. இது ஒன்று வாங்கணும். அப்புறம் வேர்க்கடலை ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். பச்சை வேர்க்கடலை. உடச்சக்கல்லையும் ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். வீட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு, வேர்க்கல்லையும் இருக்குது, உடச்சக்கல்லையும் இருக்குது. இதனால நான் இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். எனக்கு ஏன்னா இந்த கீரைலாம் வந்து தேங்காய் போட்டு செஞ்சால் எனக்கு பொரியல் பிடிக்காது. அதுக்காகவே வேர்க்கடலை மோஸ்ட்லி சட்னி அரைக்கிறதுக்கு. பாப்பா, அந்த ஃப்ரிட்ஜில் வந்து சாமந்தி இருக்குது, எடுத்துகிட்டு வா பாப்பா. இது வாங்கணும். என்னடா அங்கே அழுதுட்டு எனக்கு தட்டி விட்டுற போறடா. அங்க உள்ள தானே வச்ச, இங்க வச்சியா? இங்க வச்சிட்டியா? அப்புறம் மைதா வந்து வாங்கிட்டு வந்த மைதா
கோதுமை வந்து அதுவும் 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ரேஷன் அரிசி அது எனக்கு பிடிக்கல, எனக்கு அது வேண்டாம். அப்புறம் பச்சை பருப்பு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். வேற என்ன வாங்கிட்டு வந்தேன்? நெய் வாங்கிட்டு வந்தேன். நெய் வந்து 1/2 kg நெய். பெருங்காயத்தூள் எம்டிஆர் அது வாங்கினோம். அப்புறம் கடலெண்ணெய், பாருங்க கடலெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிராண்டு வந்து நல்ல ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. அதில் வந்து 3 kg 3 kg வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து என்ன சொல்கிறது, டிமார்ட்டில் வாங்கினதே இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே பாரிஸ்க்கு போனோம். நான் லிக்விடு பாத்திர கழுவு லிக்விட்லாம் நான் எப்போவுமே பாரிஸில் தான் வாங்குவேன். 5 கிலோ கேன் தான் வாங்குவேன். அதுக்காக பாரிஸ் போனேன். அப்போ வர வழியில் சாமந்தி பூ வாங்கினேன் சாமிக்கு. 60 ரூபா சொன்னாங்க, 1/2 கிலோ 60 ரூபா சொன்னாங்க. சரி நான் 60 ரூபாய்க்கு மட்டும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வாங்கினேன்னா இவன் வேற அழுதுகிட்டே இருக்கான் நெய்னு. அப்புறம் சாமிக்கு பூஜை பாத்திரம் விளக்குற லிக்விடு ஒன்று வாங்கினேன், பாரிஸில் வாங்கினேன். இது என்ன 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது லிக்விடு இது வாங்கிட்டு வந்தேன். துணி துவைக்கிற வந்து கம்ஃபோர்ட் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க 2, ஒன்று வந்து 75 ரூபாவோ 77 ரூபாவோ தெரியல 1 லிட்ரு. அதை வந்து 2 வாங்கிட்டு வந்தோம். 2 கிலோ இருக்கும் வாங்கிட்டு வந்தேன். தூக்க முடியாததான் 1 தான். அப்புறம் பாத்திரம் விளக்குற லிக்விடு அங்கே 5 கிலோ கேனு இதுதான் வாங்கிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 200 ரூபா அங்கே. கேனோட வாங்கினா 250 ரூபா. நாங்கள் கேன் வந்து வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போய் வாங்கினா 200 ரூபா. இல்லைன்னா கேனோட வேணும்னா 250 ரூபா. அதில் வந்து 2 கேன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் தூக்கிலாம் காமிக்க முடியாது, 2 தூக்க முடியாது. 2 வாங்கிட்டு வந்தோமா. அப்புறம் இதை ஃபஸ்ட் டைம் வந்து நான் வாஷிங் லிக்விட் வந்து 5 லிட்ரு வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேர் அங்கே சொன்னாங்க என்கிட்ட. இப்போ வீடியோவில் கூட நான் எடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சொன்னதை. அதாவது அங்கே வர கஸ்டமர் தான் நம்மள மாதிரி. அவங்களாம் 5-6 வருஷமாக இதுதான் வாங்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் துணியும் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை, லிக்விடும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு வாட்டியே போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவுறது கூட எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாஷிங் லிக்விடு வாஷிங் மிஷினில் ஊற்றுறதுலாம் துணி எதனா ஃபால்ட் ஆகிடுமான்னு எனக்கு பயம். அதுக்காகவே நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா சரி இந்த வாட்டி வாங்கி தான் பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குன்னு. சரின்ட்டு அதனால் அதில் மட்டும் ஒரே ஒரு கேன் 5 லிட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் ரெகுலராக வாங்கலாம் இதையும் அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாரிஸில் வாங்கினது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வாங்கணும். அப்புறம் கருவாடு அம்மா போய் இப்போ க்ளீன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னம்மா இங்கே பின்னாடி பாருங்க ஓட அழுதுட்டு இருக்கா. அவகிட்ட என் பொண்ணுக்கிட்ட விளையாடிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். தொண்டை கட்டுது. நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன் இல்லைங்களா, இன்னைக்கு வெயில் தாங்க முடியாமல் அதனால பேசவே முடியல, தொண்டை கட்டுது. இப்போ அம்மா கருவாடு ஆயிரதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆய போகிறாங்க. அதே ஒரு கிளிப்பாக போடுறேன் நான். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லுமா. பாய். அப்புறம் சாப்பிட்டு பாய்.